நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சீத்தாப்பழம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சீத்தாப்பழம் இந்தியாவில் பலரால் விரும்பப்படும் ஒரு சுவையான பழமாகும். இது கஸ்டர்ட் ஆப்பிள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதில் விட்டமின் சி, பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் சோடியம் போன்ற கூறுகள் உள்ளன. இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இருப்பினும் இந்த பழத்தை மிதமாக சாப்பிடாவிட்டால் இது சில எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஒவ்வாமை உள்ளவர்கள் சீத்தாப்பழம் சாப்பிடவே கூடாது. இந்த பழத்தை சாப்பிட்ட உடனேயே சில தோல் அரிப்பு, தடிப்புகள் அல்லது மனசகிப்புத்தன்மை போன்ற பிரச்சனைகளை அணுகலாம். இதுபோன்ற எதிர்வினை அனுபவிப்பவர்கள் இந்த பழத்தை மீண்டும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடக்கூடாது. சீத்தாப்பழம் நார்ச்சத்து நிறைந்ததாக இருப்பதால் இதை அதிகமாக சாப்பிடுவது வயிறு உப்புசம், வாயு மற்றும் வலி போன்ற வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதிகப்படியான நார்ச்சத்து செரிமானத்தை மெதுவாக்கும். சில சமயங்களில் வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம். எனவே ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கவும். சீத்தாப்பழத்தின் விதைகளும் அதே அளவு ஆபத்தானவை. இவற்றில் நச்சுப் பொருட்கள் உள்ளன. விதைகளை தற்செயலாக விழுங்கினாலோ அல்லது மென்றுவிட்டாலோ அவை விஷத்தை ஏற்படுத்தும். இதை சிறு குழந்தைகளுக்கு குறிப்பாக எச்சரிக்கையுடன் விளக்க வேண்டும். சிலருக்கு இந்த பழத்தில் அதிக இரும்புச்சத்து இருப்பதால் குமட்டல், மலச்சிக்கல் அல்லது வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். செரிமானம் மிகவும் உணர்திறன் உள்ளவர்கள் இந்த சிறிய அளவில் மட்டுமே இதை உட்கொள்ள வேண்டும். சீத்தாப்பழத்தில் உள்ள அனோனாசின் என்ற பொருள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. ஏற்கனவே உயர் இரத்த அழுத்தம் அல்லது நரம்பு பிரச்சனைகள் உள்ளவர்கள் அதிகமாக சாப்பிடாமல் இரத்த அழுத்தம் திடீரென குறையக்கூடும். மேலும் இவர்கள் கண்கள் சிவந்து அல்லது நீர் வடியக்கூடும். சிலருக்கு குளிர்காலத்தில் சீத்தாப்பழம் சாப்பிட்டால் சளி மற்றும் இருமல் வரும். ஏனெனில் இது உடலின் வெப்பத்தை குறைக்கிறது. மேலும் இந்த பழம் கலோரிகள் நிறைந்ததாக இருப்பதால் இதை அடிக்கடி சாப்பிடுவது எடை அதிகரிக்க வழிவகுக்கும். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நீரிழிவு நோயாளிகள் இந்த மருத்துவரின் வழிகாட்டுதலின் கீழ் மட்டுமே இந்த பழத்தை சாப்பிட வேண்டும். ஏனெனில் விதைகள் தவறுதலாக விளங்கப்பட்டால் இது ஆபத்தானவை. மொத்தத்தில் சீத்தாப்பழம் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாலும் குறைந்த அளவில் மட்டுமே சாப்பிட வேண்டும். சரியான அளவில் சாப்பிட்டால் இது உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது. ஆனால் அதிகமாக சாப்பிடுவது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே கவனமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள்.